அந்த செவத்து கோயில் தெரியும். அங்கே வந்து 2 தகவல் கருப்பணி கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பார்த்து ரொம்ப நேரம் டைமுக்குள்ள க்ளோஸ் இது நமக்கு நாம இல்லைங்க. இந்த வருஷத்துல இளந்தாப்பு பிள்ளையார் கோவில் முதல் அண்ணாமலை வீடு வரை கார் பிளாக் சாலை அது 9,90,000 காலம். அதே மாதிரி நெக்கேட்டி கங்காதரன் கடை இளந்தாப்புல கங்காதரன் கடை முதல் கார் பிளாக் மற்றும் கான்கிரீட் சாக்கடை அமைச்சல் 9,90,000 இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி நெய்க்காரப்பட்டி நாமக்கல் எல்லாம் பெரிய ரங்கநாதன் வீடு முதல் தங்கவேல் வீடு வரை காங்கிரஸ் சாக்கடை அமைச்சல் 9,90,000 வேலை செஞ்சாச்சு. அதே மாதிரி நெய்க்காட்டி ஊராட்சி பெரிய கிளம் தங்கவேல் வீடு முதல் கூலாவரி பஸ் ஸ்டாப் வரை அந்த வேலையை இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு 9,90,000. அதே மாதிரி நம்ம நாள் கோரிக்கையா எலியவட்ட ரோடு போன தடவை கூட சொன்னாங்க. அது என்ஆர்ஜிஎஸ்ல தான் வாங்க முடிஞ்சிருச்சு. ஊரடு கப்பிச்சாலே 17,25,000 எளிய மட்ட ரோடு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் ஏஎஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நேற்று ஒரு ஏஎஸ் ஆயிருக்குங்க. நேற்று ஒரு ஆர்டரு நமது நெய்க்காரப்பட்டி துவக்கப்பள்ளியிலிருந்து ஆஸ்திரி வரைக்கும் ரோட்டு ஹைவேஸ் ஓட்டி எருது கட்டும்போது கூட உள்ள கட்டிக்கங்கிற மாதிரி தடுப்பு சுவர் 15,25,000 என்ஆர்சி ஸ்கீமில் வாங்கியிருந்தோம். ஆக மொத்தம் 3,37,84,718 இந்த வருட பணியில் வாங்கியிருக்கு. இது வந்து இந்த வருஷத்தில் மட்டும் வாங்கினதை வேலை செஞ்சது வேலை செய்யாது இது வரைக்கும் உங்களோட எடுத்துக்கூடிய சிறுதானிய உற்பத்தி மற்றும் அதன் நன்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து ஒன்றிய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 மார்ச் 2023 கிராம ஊராட்சியில் சிறப்பாக கொண்டாட அறிவுறுத்தி உள்ளது. எனவே கிராம சபையில் சிறுதானிய உற்பத்தி, சிறுதானிய நுகர்வு மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகளை நிகழ்ச்சிகளில் சேர்த்து வேளாண்மைத்துறை அவர்களுக்கு ஒருங்கிணைந்து விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தி மேற்கொள்ள கிராம வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதம் செய்யப்படுகிறது. சார், சிறுதானியம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தமிழகத்தின் அனைத்து கிராம ஊராட்சிகளும் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளில் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையையும் வறுமையையும் குறைப்பதற்காக 2022-23 ஆண்டில் தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை குறைப்பு திட்டத்தின் 4 வகையான 1 உரிமை திட்டம், வாழ்வாதார திட்டம், பொதுப் பொருட்கள் மற்றும் சேவை திட்டம், சமூக மேம்பாட்டு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதை கிராம ஊராட்சி நிர்வாகிகள். பாரத் நெட் இணையதள வசதி தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம். பாரத் நெட் பகுதி 2 திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களும் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சிகளும் 1 GB வேகத்தில் இணையதள வசதி ஏற்படுத்தி வருகிறது. இத்திட்டம் மூலம் ஊரக பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பினை வசதி மற்றும் தொலை மருத்துவம் முதலான இணையதள வசதிகள் கிடைக்கப்பெற உள்ளது. தற்போது அனைத்து கிராம ஊராட்சிகளும் பகுதியாக ஏற்படுத்தப்பட்டு வரும் இந்த வசதியினை ஊராட்சி நிர்வாகம் பாதுகாப்பாக பராமரிப்பதுடன் 24 மணி நேரமும் அதற்கான மின் இணைப்பு தடைபடாமல் இருப்பதை உறுதி செய்தல். கனவு பள்ளி கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள், நடுநிலைப் பள்ளி மற்றும் துவக்க பள்ளிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கட்டிடத்தின் பழுது நீக்கி வர்ணம் பூசுதல், கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி மற்றும் சுற்றுச்சுவர் வசதி முதலியன ஏற்படுத்துதல். இப்பள்ளிகளை நவீன பள்ளிகளாக படிப்படியாக கொண்டு வர சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு பள்ளியையும் அடுத்ததாக ஊராட்சி ஒரு பள்ளியை நவீன பள்ளியாக மாற்ற திட்டம். தீமை கருவேல மரம் அகற்றுதல். நமது கிராம ஊராட்சியில் அரசு நிலையில் உள்ள தீமை கருவேல மரங்கள் நடப்பு நிதியாண்டில் 30/9/2022 வரை 2.3 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ளது. தீமை கருவேல மரங்கள் அகற்ற நடவடிக்கை எடுத்தல். நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றுதல். நமது கிராம ஊராட்சியில் உள்ள அரசியல் நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு 41 உள்ளது. இதில்
இதுவரையும் அகற்றப்படவில்லை. அந்த ஏரியில் இருக்கிறதா உங்ககிட்ட படம் நீங்களே தீர்மானம் போட்டீங்க. போன இடமும் படிச்சீங்க, அதுக்கும் போன இடமும் படிச்சாரு. அவங்களே வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இது வரணும் மரம் அப்படியே தான் இருக்கு. ஏரியில தண்ணி ஏரியில் நாம் எடுக்க முடியாது. போன வாரம் நீங்களே தான் சொன்னீங்க நம்மளுக்கு உண்டான இங்க நெய்க்காட்டில் குட்டப்பழம் இருக்குல்ல, அதில் தான் எடுக்க முடியும். ஏரியில் யாரும் இருப்பாங்க? அது பிடபிள்யூ அவங்க தான் இருக்கணும். கேட்டீங்களா? அவங்க கிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணி தீர்மானம் போன தடவை போட்டோம்ல, தீர்மானம் எடுக்கிறோம்னு சொன்னோம்ல. ஆர்டர்லாம் நாம போடுறது, ஆர்டர் நம்ம போடுறது, நம்ம தீர்மானம் போடுறோம்னு தான் சொல்றோம். கோரிக்கை தான் வைக்கணும். கோரிக்கை போன தடவை வச்ச கோரிக்கை தான் என்ன கேட்டுக்க. பிடபிள்யூ தான் கேட்கணும். போன தடவை கோரிக்கை வச்சோமா? கோரிக்கை வச்சுனா இங்க இருந்து தீர்மானம் வச்சு போடுற வரைக்கும் தான் எங்களுடைய வேலை. கோரிக்கை என்ன கேக்குறோம்? தீர்மானம் அந்த கோரிக்கையை பிடபிள்யூ கேட்டுக்க. பிடபிள்யூ தான் கேட்கணும். கிராம சபையில் இருக்கும்போது கேட்கணும். கோரிக்கை வச்சு மனு தான் தம்பி அனுப்ப முடியும். ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கோரிக்கை மனு வைக்கிறோம். பஞ்சாயத்து வேலைக்கு 10 கோடி கொடுக்கறது கிடையாது. ஒரு வேலை 2 வேலை கொடுக்குறாங்க. அது மாதிரி நீ பிடபிள்யூ போய் அதுக்கு மேல நீ போய் கேட்டுக்க. நாங்க கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியும், தீர்மானம் வைக்க முடியும். ஏன் நீ வேலை செய்யலாம் 1000 கேள்வி சொல்றான். பண்டு இல்லைங்கிறான். கவர்மெண்ட் போய் கேட்டுக்க தம்பி. நான் இலவசமா சொல்றேன் கேட்கறேன். ஒரு தீர்மானம் நிறைவேற்றத்தான் முடியும். இங்க ஏன் வரலன்னு கேட்கிற அதிகாரம் தலைவருக்கோ யாருக்கும் கிடையாது. கவர்மெண்ட் போய் கேட்டு ஏன் வரல, பஞ்சாயத்துல தீர்மானம் வச்சு நடத்திருக்கிறோம், நகல் கொடுக்குறோம், உனக்கு என்ன ரெக்கார்டு நான் கொடுக்குறேன், ஏன் வரலன்னா கவர்மெண்ட் போய் கேட்டு. எந்த துறையும் தீர்மானம் வைங்க, பொதுப்பணித்துறையில அவங்க வரலன்னா வச்சுக்க, நீங்க கவர்மெண்ட் போய் கேட்டுக்க. நீ போய் கலெக்டர் மனு கொடுத்து இந்த பஞ்சாயத்து தீர்மானத்துல இது நிறைவேறி இருக்குது, இது 3 தடவை நிறைவேற்றி இருக்கிறோம், பொதுமக்கள் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், அதனுடைய ரெக்கார்டு இருக்குது, ஏன் வரலன்னா நீ கவர்மெண்ட் நீங்க நகல் கொடுத்துருங்க, நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்க. நம்ம அந்த குப்பை சொன்னீங்களா போன டைம்? நடுதர தோட்டிப்பேட்டை இடம் இருக்குது, அந்த இடத்துல கொட்டலாம் ரெடி பண்ணலாம்னு சொன்னீங்க. தண்ணி குடிச்சிட்டு தோட்டிப்பேட்டை இடம் இருக்குது, அதை நம்ம முனிசிபையும் கூட்டிட்டு போய் அதை பார்த்து நம்ம ரெடி பண்ணி அங்க கொட்டலாம்னு சொல்லி சொன்னீங்க. அது மீண்டும் அதுக்கே கொட்டுறாங்க. 2 நாளா போய் அதுல யாரும் அது சமாச்சாரமா அந்த அதிகாரி வந்திருக்கிறாங்க. சரிங்கண்ணா. எல்லா துறை அதிகாரி வந்திருக்கிறாங்க. குறை வராதவங்கள நாங்க முதலே சொல்லிட்டோம். குறை வரலன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்திருக்கிறாங்க, இந்த துறையில வரலைங்க மேடம் அப்படிங்கிற தகவல் நாங்க இப்ப சொல்லி கொடுக்கணும். அவங்க லெட்டர் அப்படி தான் வைக்கணும். ஏன் அந்த துறையில கிராம சபையில நெய்க்காட்டி கிராம சபையில நீ ஏன் வைக்கலன்னு கேட்கிற அதிகாரம் நமக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்கிற அதிகாரம், வாங்கன்னு கூப்பிடதான் அதிகாரம். புரியல போட்டாலும் நாமளே கேட்ட நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு துறைக்கும் லெட்டர் நீங்க வைக்காதீங்க, நாங்களே வச்சிடறோம். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு குரூப் நீங்க வச்சிருவாங்க, ஒரு தலைவர் வைக்காத விட்டுருவாங்க. அதனால 20 தலைவருக்கும் சேர்த்து நாங்க கிராம சபைக்கு இந்தந்த துறை அதிகாரிகள் வாங்கினா வருதா ஒவ்வொரு தடவை நினைவு விட்டுருவாங்க. அவங்க வரலன்னா இந்த துறையிலிருந்து வரல, அவங்க கேட்கறாங்க பதில் சொல்லுங்க நாங்க சொல்லுவோம். சரிங்கண்ணா. அதே மாதிரி நம்ம ஏரியை பார்த்துலாம் அந்த மூலையில பாத்ரூம் இருக்குலாம், அது உங்களுக்கு பல முறை தெரியும். அந்த பாத்ரூம் நம்ம யாருமே கழிப்பு பாத்ரூம் போக முடியல, டோர் எல்லாமே கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு. அவரே போக முடியாதுன்னு சொல்லாதீங்க, சாக்கு கட்டிட்டு போய் சாக்கு கட்டி தானே வேற வழி இல்லைண்ணா. முழுமையா சரிங்க. இது போக முடியாதுன்னு இல்லை, சாக்கு கட்டிட்டு இருக்கிறோம். பஞ்சாயத்துல தீர்மானம் வச்சிருக்கிறோம், ஏஎஸ் வாங்கியிருக்கிறோம் 2 லட்ச ரூபா மதிப்பீட்டுல. பஞ்சாயத்துல டோட்டலா நிதி கிடையாது, 80-70 லட்ச ரூபாய்க்கு மேல பஞ்சாயத்துல இருந்து வர வேண்டியதா இருக்குது. இதுக்கு மேல பஞ்சாயத்து நிதியில வச்சு செய்ய முடியாதுன்னா ஸ்பெஷல் ஃபண்ட்ல கேட்டிருக்கிறோம். இப்ப ஏஎஸ் வாங்கினதுக்கு மேற்கொண்டு தொடர்ந்து அந்த வேலையை செய்வோம். தார்காடு பொதுக்கழிப்பிடமும் வேலை செய்யறோம். சரிங்க. போர் போட்டு தண்ணி உறிஞ்சிட்டு இருக்காங்க, ஆர்டரும் போட்டீங்க, சீல் வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலையே. அந்த பல தடவை நாங்க மனு கொடுத்துட்டோம். சரிங்க. இது நல்லா கேட்டுக்குங்க, போய் சீல் வைக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இல்ல? உங்கள்கிட்ட அப்புடு வாங்கி செஞ்சாங்களா இல்லையா தலைவர்? அப்புடு வாங்க செய்யாம நீங்க தான் தலைவர் பண்ணணும். அப்புடு வாங்க எப்படி ஒருத்தர் செய்ய முடியாங்க? தொழில் இல்லையா அது? தண்ணி உறிஞ்சி விவசாய ஏரியில இருந்து பக்கத்துல இருந்து உரிக்கிறாங்க. நான் சொல்றது காது கொடுத்து உங்களுக்கு அதிகாரம் இல்லையா தலைவர்? எங்களுக்கு அதிகாரம், சீல் வைக்கிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. இல்ல போய் கேக்குறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? 100 தடவை கேட்டோம். 100 தடவை கேட்டு இப்ப தண்ணி உறிஞ்சிட்டு இருக்க தண்ணி 4 லிட்டர் தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது. விவசாயத்தை காப்பும் சொல்றாரு கவர்மெண்ட். இருப்பாங்க நாங்களே காலை கதிர்கிட்ட நாங்க பல தடவை நாங்களே காலை கதிர் நிருபர்கிட்ட நானும் இவருமே எல்லா துறைக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டாச்சு. சரி தலைவர், எந்த நடவடிக்கை எடுக்கல. சரி, நீங்க தப்பா இதெல்லாம் போடுங்க.
அது காலைக்கதிரில் போடுங்க. அதனாச்சும் பார்த்துட்டு அதிகாரி வந்து சீல் வைக்கிட்டோம் சரி, அப்படிங்கிற எனக்கு அவங்க அனுப்பின காப்பி எல்லாமே கொடுங்க எனக்கு. ஓகே, எப்போ வாங்க தலைவர்? ரிஜிஸ்டர் பண்ண அது எல்லாமே வேணும் தலைவர் எனக்கு. யார்கிட்ட போய் இல்ல நான் வந்து நான் கேட்கறது பதில் நல்லா புரிஞ்சுங்க. புரியுது, எனக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் அதே பதில் நீ கேட்கல. என்னன்னா நீ பேசணும் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கீங்க. அது வாங்கி தலைவர். ஏரியில இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல ஒரு தலைவர் வந்து எதுவுமே வந்து சீல் வைக்கணும் தலைவர். அது நீங்க தான் தலைவர். ஓட்டே போட்டுருக்கோம் நாங்க. நீங்க தான் வந்து பெசர் போகணும் தலைவர். நீ மட்டுமே இல்ல, நீ அதிகாரி வந்திருக்காங்க சொல்லுங்க. கேக்குறேன்ப்பா, அதிகாரி வந்திருக்காங்க சொல்லுங்க. கேட்கறேன். மேடம் சொல்லுங்க மேடம். வீடியோ வந்து போட்டோ எடுத்து எல்லாத்தையும் தமிழ் வச்சாச்சு. எந்த அதிகாரியும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. உங்களை மாதிரி 10 தடவை போராடிட்டு அங்க கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 10 தடவை சொல்லுங்க சொல்லுங்க கேட்கட்டும். கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறது நீங்க யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. நாங்க பல தடவை லெட்டர் வச்சுட்டோம், உங்களுக்கு அனைத்து காப்பியும் கொடுக்குறோம். மேடம் இப்ப வந்து பாப்பீங்க, நீங்க ஏற்க வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். ஊராட்சி மன்ற தலைவர் போய் லெட்டர் வச்சிருக்காங்க, வந்து வைப்பாங்க. மேடம் தானே 4 லட்சம் தண்ணி வெளியே போயிட்டு இருக்கு லாரியில, பெரிய பெரிய லாரியில. ஓகேப்பா, இப்போ ஒன்றும் பிரச்சனை. வெயில் கடத்தை பத்தி என்ன பண்ண சொல்லுங்க. நீ கேளு முடிச்சிட்டாட்டி உங்களுக்கு சீல் வைக்க அதிகாரம் சொல்லுங்க. நீங்க சொல்றது பொய் இல்ல, உங்களுக்கு தெரியும். நாங்களே நெருப்பு சொல்றோம். என்ன தலைவரே, ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சா தப்பு வந்து ஊருக்கு கொடுத்தமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு போராட்டம் பண்ணா ஒரு போராட்டம் சொன்னா நீ அப்புறம் சொல்றேன். போட்டு போட்டுருக்கோம், வாங்க உட்காலும் சொல்லுங்க. ரோட்ல எதுக்கு தலைவர் போறாங்க? மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்தாச்சு, நாங்க வேலை செய்யலாம். மனு கொடுத்தா அப்படியே காவலர் மாதிரி அப்படியே தூக்கி போடலாமா? அந்த பிளாட்டுக்கும் இந்த லாரி போட் போறதுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த பிளாட்டுக்கு அந்த போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்கல்ல, நீங்க உங்க வீட்டுக்கு முன்னால போகுது. எங்களுக்கு இந்த ரோடு வண்டி போகாத நீ தடுக்கலாமா? கேட்கலாம். குழி வெட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. வெட்டியே போடு. நல்ல தண்ணி பைப் மட்டும் அதுல போகும். தெரியுது. நல்ல தண்ணி பைப் போ, அதை மட்டும். ஏன்னா அது மக்கள் தண்ணி குடிக்கிறாங்க. நீ 10 அடிக்கு வெட்டு, 20 அடிக்கு வெட்டு. அது பஞ்சாயத்து ரோடு இல்லைன்னா ரோடே போட முடியாம போச்சு. நீ கம்ப்ளீட் வெட்டு, உனக்கு அதிகாரம். அது ஓகேண்ணா. ரோடு போட முடியல, அதை போடணும் சொல்றீங்கண்ணா. ஓட்டுக்கு வரல. இப்ப நாங்க ஓட்டு போறோம் தானே, எல்லாமே நீ பறிக்க கேட்டதுக்கு அவர் விளக்க சொல்லிட்டாரு. அந்த ரோட்டு இருந்து வரதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. பஞ்சாயத்துல ரோடு போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ரோடு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ ரோடு ஏன் ரோடு கிடையாது, மக்கள் ரோடு கிடையாது. நாங்களே போனாலும் நீ தடுக்கலாம் அந்த ரோட்டை. ஏன் ரோட்டு நீ ஏன் வரணும் தடுக்கக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்குது. அங்க வசிக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்ப நானும் இவரா போய் என் ரோட்ல ஏன்டா வந்தேன்னு கேட்க முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு இருக்குது, எங்களுக்கு வீடு கிடையாது. பஞ்சாயத்துக்கு அந்த ரோடு எழுதி கொடுக்கல. அதனால நீங்க வந்து நீங்க வெட்டி போட்டாலும் யாரும் வந்து என்ன கேள்வி கேட்க மாட்டீங்க. பஞ்சாயத்துல பைப் லைன் போகுது, அதை உடச்சு அது போட மாட்டேன். அதே மாதிரி இந்த காப்பி எல்லாம் அனுப்புனீங்க தானே, லிஸ்ட் தப்பால அது மட்டும் ஒரு காப்பி கொடுங்க. நாளைக்கு போய் ஆபீஸ்ல வாங்கி நெசுகார் வட்டத்துல ஒரு பைப் நெசுகார் வட்டத்துல ஒரு பைப் ஒண்ணு போட சொல்லி 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னும் பைப் போடல. 2 வீட்டு ரசீதி போட்டாச்சுன்னா பைப் ரசீதி கேட்டேன். அவர் அப்புறமேட்டு பைப் கொஞ்சம் இழுத்துட்டு வரணும், அப்புறமேட்டு போட்டு தரேன்னு சொல்லி 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் பைப் போடல. 2 வீட்டு தண்ணி எடுக்க ரொம்ப சிரமப்படுறோம். மினி டேங்க்ல போய் நாளைக்கு நீ வாங்க, நீ பஞ்சாயத்துல வீட்டு கனெக்ஷனுக்கு பணத்தை கட்டுங்க, நான் அடிச்சு கொடுப்பேன். சரி, நீங்க நாளைக்கே வாங்க. நாளைக்கு எங்க இருக்கு சொல்லுமா ஒருத்தர். ஆனா மினி டேங்க் பொது டேங்க்ல பிடிக்கிறது தண்ணி, அது தண்ணி இல்லைன்னா அது போய் பிடிக்கிறாங்க. அது பூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. எப்ப வேணாலும் உங்க இஷ்டத்துக்கு போய் பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க.
நம்ம நெய்கார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் உலக தண்ணீர் தினம். அதாவது நம்ம குடிநீருக்காகவே இன்னைக்கு ஒரு தினம், மற்ற விவாதங்களுக்காக இல்லை, தண்ணீருக்காக தான் விவாதிக்கணும். இருந்தாலும் ஊராட்சி மன்றத்தில் கிராம சபை கூட்டத்தில் எல்லா மக்களும் அவங்க கோரிக்கை வைக்க தான் செய்வாங்க. நம்ம பிரசிடண்ட் வந்து எல்லாமே செஞ்சு சாய்க்கிறாரு. சத்தியம் கவுடனுக்கும் சித்தமகளுக்கும் வேண்டிய அளவு செஞ்சுருக்கிறாரு. ஒரு 4 மாதம் வரைக்கும் தண்ணி நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வரல. 20 நாளைக்கு ஒரு தரம் கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் வச்சுருக்கிறாங்க. காலையில் ஒரு 3 மணிக்கு தண்ணி வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கொடுற மாதிரி வருது. மறுபடியும் நல்ல தண்ணி வர்றப்போ அதோடு சேர்ந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலந்து வந்துடுது. குடிநீருக்கு உபயோகம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நிர்வாகம் 4 மாதமாக தண்ணி வந்து வர்றதில்லை. உங்ககிட்ட மக்கள் வந்து நேரடியாக பல மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேற்று வந்து நண்பர் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அன்பு கட்டுப்பட்டவங்கன்னு தெரியும், நேரடியாக சொன்னீங்க. மனு ஆமாம் வந்துருக்கீங்க. ஆனால் காலையில் இது வந்து இன்னைக்கு உலக மகள் நானே வருதான் எழுதிருக்கேன். 20 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது, உப்பு தண்ணி கலந்து வருதுங்க. தண்ணி எடுத்து வருதில்ல, ஆப்ரேட்டர் தண்ணி எடுத்து வருது. யாரையும் குறைப்பா விரும்புறீங்க, முறைப்படுத்துங்க. உங்க மேல வந்து ஒரு அழகியான மரியாதை இருக்கு, செஞ்சிருக்கிறீங்க, செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனா இப்ப என்ன தெரியுங்களா, எங்களுக்கு வேண்டியது 2 வாரத்தை தான் பாருங்க. 20 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. இதுல கோரிக்கை எழுதிருக்கோம், வாரத்துல ஒரு தண்ணி நல்ல தண்ணியா கொடுங்க. இந்த உப்பு தண்ணி அதை கலந்து கொடுத்தா புரியாத உண்டு. அதே மாதிரி குடிநீர் வந்து இந்த உப்பு தண்ணீர் வந்து எங்களுக்கு புழங்கறதுக்கு, துணி துவைக்க, செடி மரம்லாம் வைங்கன்னு சொல்றீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துனா தான் வரும். அதுக்கு வந்து இப்போ வரதில்லை. ஏங்க சார் வருதுங்களா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தரே பேசுங்க. தண்ணி அன்டைம் ஆகும் சார். 3 மணிக்கு 4 மணிக்கு ஒருத்தங்க ஒரு ஒண்டி தான் கேட்பாரு. நாளைக்கு அவரை கூட்டு மிரட்டுவீங்க, அப்புறம் அவர் கேட்பாரா? தம்பி அவர் சொன்னார் கேட்டு கேட்டு கம்முனுக்குறாங்கண்ணா. அது மாதிரி எங்களையும் கேட்டுக்கிறாங்க, நாங்கள் மிரட்டினா நாங்கள் கம்முனுக்குறோம். எல்லா விஷயம் அவருக்கு தெரியும். அவ்வளோதான், மிச்சர் மிச்சர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு பழந்து கிளம்புவாங்க. நீங்க அப்படியே கணக்கு எடுத்தாலும் மறுபடியும் அந்த கண்டாவை கொடுத்துட்டு போறீங்க. அதெல்லாம் வசதி வாங்கி போட்டோம்னா 4 வாட்டுக்கா வேலை வாய்ப்பு சொல்லி அவர் போட்டுக்கிறீங்களா? யாரும் வசதி வாய்ப்பு இல்லை கிடையாது. லிஸ்ட் வச்சுக்கிறீங்களா? என்னாலும் வந்து அடுத்த மாதம் அவர் நம்ம கேட்டுங்க. எழுதிட்டேன். நல்லா பில் அடிக்க 5 வருஷத்துக்கு 5 செட்டு வாங்கி தான் 5 செட்டுங்கிறாங்க, 4 செட்டுங்கிறாங்க. எதுவும் சரி வரவே கூடுங்க. அவசர கொடுத்தீங்கன்னா அந்த இன்னதான் வேற குரூப் வந்துங்களா? எழுதுங்க. நான் இந்த வச்சு முன்னாடி
நாலு பேர் பேசலாம் நின்று பேசுறவங்களாம் இல்லைண்ணா மாமா மச்செல்லாம் வீட்டுல எங்க ஊர்ல வந்து எடுத்துதான் கோடியாரில் எடுத்துதான் தெரியும். நீங்க வளங்க என்னன்னு கேட்டீங்க, எங்க கேட்டீங்க? சமத்துக்குள்ள எடுக்கிறீங்களா கோடியாரில் தெரியுமா சொல்லுங்க. கோடியாரக்காக அந்த அவங்கள வரலாம், வந்தா கேட்பானு வராதுக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்க ஏதோ ஒரு சொல்ல வரீங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம். யார் பேரு குறிப்பிடலாம் கேக்குறது இப்ப எப்படி இருந்தாலும் இந்த தலைவர் வந்து அதிகாரமா தண்ணி கேக்குறாப்ல. அப்படி இல்ல ஏறி வேலை செய்றீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு கேவலமா பேசு. அவருக்கு கோடி வாடின்னு பேசுறாரு. இன்னைக்கு எப்படி வந்து தலைவர் கிட்ட எனக்கு தண்ணி போட்டு உங்களை எவன் இங்க வேலை செய்ய சொன்னான்னு கேட்டாரு. அவரு சிசிடில எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது பாருன்னாரு. அவர்கிட்ட சொல்லலாம், இதுக்கு மணிமேகலா இருக்குதே எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டுமே. கோடி வாடின்னு கேக்குற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? இப்ப உங்களை வந்து கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது? வண்டியில வந்து ஆறு அடிக்கிற ரூல்ஸ் இருக்கா இல்லையா? நான் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க கேளுங்க, இல்லைன்னா அது அவ்வளவுதான். உங்களுக்கு எவன் வந்து உங்களுக்கு வேலை செய்ய சொன்னாலும் கேட்கறாங்க, அவருக்கு மரியாதை இல்லையா? ஒரே தலைவர் சொன்னாலும் நாங்க தலைவர் கேட்கறோம். உனக்கு எவன் இங்க வேலை வச்சான், உனக்கு வேலை பண்ணி எவன் பண்ணான்னு கேட்டாரு அவர் கிளம்புறாரு, போறதா நாங்கள் லேட் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகும். போறது கூட போனா நம்ம மூளை காட்டுக்காரன் இருப்பா நீ பேச நான் ரெக்கார்டு தான் போட்டு கேளுங்க கேளுங்க. அவர் வச்சுக்கிறாங்க பேசணும் வீட்டுக்கு. போய் கேளுக்கா அவங்க சொல்றத கேட்காதீங்களா? அவங்க கூட சேர்ந்தீங்க அப்படியே கூட
சமாளிக்கிறத யாரு எனக்கு மட்டும் தெரியும். என்ன கேட்டாங்க அவங்க கேட்கறது நீங்க உள்ள வரீங்க உங்களுக்கு என்ன வேலை அவர் கேட்கட்டும் அவங்க பிரச்சனை கேட்கறாங்க அவங்க கேட்கல நீங்க சொல்லுங்க நீங்க கேட்க அவங்க சொல்லணும் நீங்க போங்க முன்ன நீங்க எவ்வளவு அவங்க இல்லையா நீங்க முடிஞ்சு போச்சு போன்னு சொல்றீங்க சரி அவங்க மட்டும் சொன்னாங்களா கேட்டேன் முடிஞ்சு சொன்னாங்களா அவங்க மட்டும் சொன்னாங்களா அண்ணனை பொண்ணு என்ன போறாங்களோ அங்கதான் எடுத்து எனக்கு மறிக்குது நோட்டீஸ் கொடுக்குறாங்களா சரி அப்படி நேரம் அப்படி நெல்லுங்க வாங்க நெல்லுங்க வரோம் அவரை இப்ப கேட்க வேண்டியதானே நீங்க போய் கேளுங்க என்ன கேட்டீங்க அவர் கம்முனு சொல்லிட்டுக்கிறாரு அவர் நல்லா காதை கட்டுக்கிறாரு கேட்கறாரா அவர் கம்முனு சொன்னாரு நல்லா காதை கொடுத்து கேளுங்க மாறிமா கொஞ்ச நேரம் விட மாறிமா மாறிமா பேசவே மாட்டா கிராம சபை போட்டோம்னா சண்டை வரும் கிராம சபை அவரு வருஷம் வருஷம் மாசம் மாசம் 3 மாதம் வந்தாங்க கேட்டுக்கிறாரு விவசாயம் வந்துட்டாலும் அவங்க மானியம் கொடுத்துட்டாலும் கிராம சபை மக்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி பண்ணுறோம் அது வந்து குறைகள் வந்து படிப்படியாக இந்த குறை இப்போ சொன்னோம்னா அடுத்த கூட்டத்திலையோ அடுத்த வருஷம் இப்போ நம்ம ரயில்வே பாலம் கேட்டோம் 40 வருஷம் எல்லா செயல்படியும் குறைந்தபட்ச மக்களின் அடிப்படை வசதி இதெல்லாம் நிறைவேற்ற ஒவ்வொரு இடமும் போகிறதோட ஒரே இடத்துல மக்களுடைய குறைகளை கேட்பது தான் அந்த கிராம சபை அது ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் வரும் இப்போ தண்ணீர் தலைப்பு ஒரு நார்மல் கிராமம் ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லணும் இப்போ நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் எங்களுக்கு அடிப்படை பிரச்சனை இப்போ இந்த பகுதி நோக்கி மலங்காடு ரயில் ரோட்டுக்கு மேலே நெய்க்காரப்பட்டி சர்வல் டீ கடையில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரோடு வசதி சரியில்லை சாலை வசதி விரிவாக்கமும் இல்லை இருக்கிற ரோட்டை வந்து குறுக்கி தான் போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு சர்வல் டீ கடையிலிருந்து ரயில்வே பாலம் வரும் பார்த்தீங்கன்னா 30 அடி தார் சாலை அது வந்து ஒரு தனிப்பட்ட பிளாட்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க தனியா இருந்தாலும் சரி பஞ்சாயத்துக்கு போயிருந்தாலும் அது தலைவருக்கு தான் தெரியும் அந்த 30 அடி தார் சாலையை வந்து 10 அடியா குறுக்கி போட்டிருக்காங்க அது ஒண்ணு அது போட்ட சாலையும் மண்ணு தான் போட்டு அந்த மண்ணு பறிஞ்சு சல்லி பண்ணி ஜனங்க அதை போக முடியாது இப்போதைக்கு 2 வீலர் போக முடியல சைக்கிள் போக முடியல நடந்து போனா போகலாம் அப்படியே அதை ஒட்டி மேல வந்தோம்னா ரயிலோட்டுக்கு மேல வந்து சாலை வசதிங்கிறதே இல்லை ஏற்கனவே சாலை வசதி இருந்தது அதிமுக பீரியடும் போட்டிருந்துச்சு திமுக பீரியடும் போட்டிருந்துச்சு ஆனா அவங்க போட்ட பாதையை இன்னைக்கு விரிவாக்கம் வந்து யாரும் செய்ய மறுக்கிறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டா பாலத்துல இருந்து ஒட்டி போனீங்கன்னா அப்படியே எலிமிட்டு கணேசமுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வழியா வந்து கண்ணன் ஸ்டோர்னு இப்போ ஒன்று இருக்கு அது வரலாம் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டகர்ணர் வீதியில இருந்து மூணு விக்டேரியில இருந்து அந்த பஞ்சாயத்து ஒன்றிய வரலுமே போகுது அது இல்லை இதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல திருச்சி தோட்டம் வரலாம் அந்த ரோடும் சரியில்லை எங்க இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் 4 வழி சாலைன்னா 4 பகுதி மக்களுக்கு 4 வழி ரோட்டையும் பறிச்சு போட்டுருக்கீங்க தண்ணி பைப்பு வரும் அப்படிங்கிற பைப்பு காரணத்தினால நல்லா அந்த ரோட்டையும் பறிச்சு போட்டாச்சு போட்டது இன்னைக்கு 1 ஆண்டு காலம் ஆகி போச்சு அதை இன்னும் மூடி சரி மூடனத்தோட சரி அது குண்டும் குழியுமா இருக்குது சல்லியோட இருக்குது அதையும் சரி பண்ண முடியல அப்படியே ரயில்வே பாலத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா இப்ப நம்ம இந்த இடத்துல கிராம சபை கூட்டம் போட்டுக்கிறோமே அந்த இடத்த வரலாம் ரயில்வே பாலத்துல வடையால் வீடு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வார்டு கவுன்சிலர் தனப்பால் வீட்டுல இருந்து
அப்படியே இந்த வழி வர வரையிலுமே அந்த ரயில் ஓட்ட ரோடு சரியில்லை. அந்தாண்டி இந்தாண்டி முள்ளு வெட்டணும், அது சீர் சமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது ரயில்வே கிராக்குங்கிறீங்க. ரயில்வே கிராக்கில் போய் கேட்டாக்கா நீங்க போய்க்கலாம், நீங்க எங்களுக்கு மனு கொடுத்துட்டு வெட்டிக்கிங்க, வெட்டி நீங்க மண் அமைக்கிறீங்களா மண் அமைச்சிக்கிங்க, ரோடு மாதிரி போட்டுக்கலாம். ஆனா தார் சாலை அந்த இடத்துல மட்டும் போறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வே வரல. நான் அன்னாடும் பயணிக்கிற ரோடு வந்து எங்களுக்கு போட்டு கொடுன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்க வந்தாங்கன்னா இவங்க தான் கேட்கறாங்கன்னா அவங்க மேல ஒரு வீழ்கழி வருது. இவங்க எல்லாருமே ஏரியால திட்டத்தில் சம்பந்தப்பட்டீங்க, எல்லாமே ஏரியால திட்டம் அந்த 100 நாள் திட்டத்தில் தான் வந்திருக்காங்க. இவங்க என்னைக்காவது இந்த மக்கள் பிரச்சனை பேசியிருக்கிறாங்களா? பேசல. எங்க கூட்டம் போட்டாலும் இவங்க வர்றாங்க, எதுவுமே இங்க வந்து இப்ப நான் சார்ந்திருக்கிற எதிர்ப்புக்கு ஒரு சுகாதாரம் இல்ல, ஒரு கழிப்பிட வசதி இல்ல, ஒரு சாலை இல்ல. நீங்க நெய்காரக்குடி இருக்கிறீங்க, நெய்காரக்குடி திட்டத்தை பேசுறீங்க. இங்க நான் அன்னாட ரோடு போறதுக்கு சைக்கிள்ல போக முடியல, வண்டியில போக முடியல. மாசமா இருக்கிற பிள்ளைங்க வந்து டெலிவரி ஆகுறத விட சிரமம் சொல்லி அப்படி போயிடுறாங்க. நான் இதே 2 கூடுதல பேசிருக்கிறேன், 2 கூடுதல பேசிருக்கேன். நீங்க செஞ்சு தரங்கிறீங்க, செஞ்சு தர மாட்டீங்க. அரை மணி நேரம் பேசலாம். 4 பாயிண்ட்ல இந்த ரோடு மட்டும் போடலங்கிறதும் சொல்லலாம். அப்படி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது இப்ப என்ன பேச விடுங்க, நான் பேசலாமா? நீ குறிக்க இப்ப 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சக்திவேல் கடையில் இருந்து ரயில்வே லைன் வரைக்கும்ங்கிறது ரோடு போடலை. அவர் சொல்லும் போது ரோடு குறுக்கிட்டோம், 30 அடி தார் சாலை இருந்துச்சு, அதை வந்து 10 அடியாக பண்ணிட்டாங்க, ரோடே போடலை. அந்த காலத்தில் இப்போ 6 மாதத்துக்கு முன்ன மக்கள் அங்கேருந்து யாரும் நடக்க முடியலைங்கிறதுனால பஞ்சாயத்து ஊராட்சி நிதியில் 2 லட்ச ரூபா மதிப்பீட்டில் பெட்பிக்ஸ் மட்டுமே கொட்டுறதுக்குன்னு ஆர்டர் வாங்கி அது கொட்டினது தான். ரோடு போடலை. நல்லா கேட்டுங்க, அந்த ரோடு எப்போ வரும் அப்படின்னா இப்போ 14 லட்சத்துக்கு மழை காலத்தில் மலைநாட்டிலேருந்து ரயில்வே லைன் வழியாக செக்யூரிட்டி டீ கடை வரைக்கும் தண்ணி ரோட்டு பக்கமே உள்ளே போயிடுது. என்னதான் ரோடு போட்டாலும் இதேமாரி பருவமழை பெஞ்சுன்னா மறுபடியும் பள்ளம் ஆகிப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் போடும்போது பள்ளம் இல்லை, இப்போ மெடிக்கல் கிட்ட முன்னால் பாருங்கள் பள்ளம் இருக்கும். இதுமாரி ரோடு போட்டாலும் ஆயிருங்க. ட்ரைனேஜ் 3 அடி அகலத்தில், நம்ம ஊரில் இது வரைக்கும் 3 அடி அகலத்தில் ட்ரைனேஜே போட கிடையாது. ஆனால் இங்கே தான் வாங்கியிருக்கிறோம், அதுவும் பாதி மட்டும் தான் ஏஎஸ் ஆயிருக்கு. அந்த ரோடு பிச்சு கட்டி தான் அது தார் சாலை போடுறதுக்கு மாதிரி. அது எத்தனை அடிக்கு போடுதுன்னா அது ஒரு பிளாட் ரோடு. இது நமக்கு பஞ்சாயத்துக்கு இன்னும் எழுதி கொடுக்கல. இருந்தாலும் காலப்போக்கில் நம்ம ரோடு அங்கே இருக்கிற மக்களுக்கு வீட்டு வரி ரசீதி, தண்ணி கனெக்ஷன்லாம் லைன்லாம் அடித்ததுனால அதை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டாந்துட்டோம். இப்போ அந்த ரோடு நம்ம ஊராட்சியிலங்க 20 அடி ரோடு எங்கேயுமே கிடையாது. இப்போ இங்கேருந்து சவுனியில் இருந்து குப்பத்தாசுமுட்டு வரைக்கும் 12 அடி ரோடு. அது அடுத்து வரேன், அதுமாரி தான் எல்லா ரோடும் இருக்கும். முனிப்பங்கோல் 14 அடி ரோடு, 2 அடி பஞ்சாயத்தில் போட்டது, 12 அடி வந்து 50,000 கவுன்சிலர் போட்டாங்க. இதுதான் அங்கே இருக்குது. ஆனால் சக்திவேல் கடை ரோடு மட்டும் அந்த பிளாட் ரோடு 20 அடிக்கு கேஎஸ் வாங்கி வந்து வச்சுருக்குது. அது ட்ரைனேஜ் கட்டின வேண்டி தான் போடுவோம். இப்போ மண் கொட்டுறது வெறும் அந்த தடம் போகிறதுக்கு மண் இதாக தண்ணி போயிட்டு இருந்ததுனால மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், போகிறதுக்கு வரது சிரமமாக இருக்குன்னு தான் அது செஞ்சோம். அது ஒன்று. அதுக்கு ரோடு என்என்டியில் ரோடு நமக்கு நம்ம திட்டத்தில் ரோடு வாங்கி வந்துட்டோம். ட்ரைனேஜ் பாதி தூரம் இருக்குது, அது வந்து இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அது செஞ்சுருவோம். 2வது இணையமூட்டம் ரோடுங்கிறது இது வரைக்கும் அந்த ரோடே வரல. பல தடவை மனு கொடுத்துட்டோம். 1 வாரத்துக்கு முன்னே நெய்காரக்குடி ஊராட்சி ஒன்றிய மலங்காடு இளையமட்டம் ரோடு ஊரடுக்கு கப்பிச்சாலை அமைத்தல் 15 லட்சத்துக்கு இப்போ ஆர்டர் ஆகிருக்குது. இப்போ கூட படித்தேன், எல்லாம் கேட்டுருப்பாங்க. 15,25,000க்கு இப்போ தான் ஆர்டர் ஆகிடுது. போன வாரம் தான் ஆர்டர் ஆகிருக்குது. அது இனிமேல் வருங்காலங்களில் தான் வேலை செய்யும். 1,25,000. இது வந்து தார் போட மாட்டாங்க, ரெட்மிக்ஸ் வச்சு கப்பிச்சாலை போட்டு இப்போ இங்கே போட்டிருக்குது பார்த்தீங்களா, அதுமாரி மண் கட்டி விடுறது மட்டும்தான். ஏன் தார் ரோடு வந்துச்சா தார் ஊற்றுறேன்னா அடுத்த கொடுக்குற பேப்பர் இது ஒன்று. 2வது செங்கோடு வீட்டில் இருந்து பிள்ளையார் கோயில் வரைக்கும் இல்லை பிள்ளையார் கோயில் செங்கோடு வரைக்கும் இதே ஓரடுக்கு கப்பிச்சாலை 3 மாதத்துக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. அந்த வேலையும் செய்யாமல் காரணம் இந்த ரோடு தார் ரோடு ஒரு ரோடு அதுவும் மறுபடியும் பறிச்சு மக்களுக்கு
மக்கள் வந்து அம்மன் கோயில் கூட்டம், மாரியம்மன் கோயில் கூட்டம், மலங்காடு மக்கள் வந்து என்ஆர்ஜிஎஸ் வேலை செய்யறாங்க. அத்தனை பேரும் கூட்டம் முடிஞ்ச உடனே என்கிட்ட ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்து சொன்னாங்க. அன்னைக்கு அம்மன் கோயில் கூட்டத்தில் 12ஆம் தேதியும் எல்லாருடைய கோரிக்கையும் ரோடு போடுங்க, நாங்கள் எப்படி வருதுன்னு தான் மக்களுடைய கருத்து. ரெண்டாவது, இந்த ரோடு இன்னைக்கு ஜல்லி குட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அடுக்கு கப்பிச்சாலை கிடையாது. அங்கே வரைக்கும் 500 மீட்டர் வரைக்கும் ரத்தமணி பூங்கல் வரைக்கும், ரத்தக்கிணறு வரைக்கும் 2 அடுக்கு கப்பிச்சாலை. அதில் இருந்து குப்பத்தாசு ரோடு வரைக்கும் 1 அடுக்கு கப்பிச்சாலை. இப்போ எல்லாமே ஜல்லி வச்சாச்சு, இது கட்டிகிட்டு இருக்கு. அந்த ரோடும் வந்துருச்சு, எலிமுட்டை ரோடு வந்துருச்சு, சக்திவேல் கடை ரோடு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காலங்கள் 6 மாதம் ஆகும். அடுத்த மழை காலத்துக்குள்ளே இந்த 4 ரோடும் போட்டுருவோம். இந்த 4 ரோடு வழியாக தான் வந்து மலங்காடு மக்கள் போகிறது வர்றது எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் எல்லாமே. அதேமாதிரி ஒரே ரோடு பெண்டிங் இருக்குது. இங்கே ஆர்டர் ஆகாது. நீங்கள் நம்பர் இருக்கிறாரில்ல வெங்கடேஷ் மாமன், அந்த ரோடு மட்டும் இன்னும் ஆர்டர் ஆகலை. அது எழுதி போன கூட்டத்தில் எழுதி வச்சுருக்கோம். இதனாலே எங்களோட கருத்து. நீங்கள் சொல்கிற கருத்தில் மாற்று கருத்து இல்லை. எல்லாரோடும் கூட்டு குடிநீர் திட்டத்தில் 75 வருஷத்துக்கு இந்த லைன், இந்த கருப்போஸ் எடுத்தாங்க. கருப்போஸ் டேங்குனா டேங்க் வரைக்கும் அடிக்கிறது ஒரு டைப்பு. 2 கிலோமீட்ரு நமக்கு எல்லா டேங்க்கும் கொடுத்தாங்க. அதை பயன்படுத்திக்கணுங்கிறதுனால தான் அந்த ரோட்டை அடித்தோம். ஏன்னா 2 கிலோமீட்டருங்கிறது 75 வருஷம் வரும். நாம் போடுறது ஒரு 20 வருஷத்துக்கு வருதுன்னா பிவிசி. இந்த கருப்போசு வீரபாண்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் வந்துடுது. அதனால தான் எல்லா ரோடும் பாதிப்பு ஆனது 90% காரணம். இந்த எலிமுட்டை ரோடெல்லாம் காரணம் நல்லா இருந்தால் அங்கே வந்து எந்த பைப் லைனும் நான் படிக்கலை. வீரபாண்டி கூட்டு குடிநீர் திட்டத்தில் வாட்டர் போர்டு அடித்ததுனால இந்த பிரச்சனை. மேற்கொண்டு 4 ரோடு வாங்கிட்டோம். இன்னும் 1 ரோடும் அதுவும் விரைவில் வாங்கப்படும். கூடிய விரைவில் முன்னுரிமை அடிப்படையில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ரோடு ஒரு அடுக்கு கப்பிச்சாலை வச்சோன்னா மல்ல எல்லா ரோடும் வச்சு சேர்த்து கொடுக்கணும். இல்லை, கப்பிச்சாலைங்கிறது ஜல்லி வச்சு சேர் கட்டுறது மட்டும் இல்லை. இப்போ இந்த லாயர் வச்சிருக்கோம்ல, அதுதான் வச்சிருக்கு. தார் ஊத்தாம எப்படி அது செஞ்சுட்டா கூட ஓரளவுக்கு போகலாம் வரலாம். அதுக்கு மேல தார் ஊற்றத்துக்கு இன்னும் பர்மிஷன் இல்லை. எனக்கு வந்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிதிநிலை வந்து கவர்மெண்ட் கொடுக்கணுங்க. இங்கே மட்டுமே நான் ஒரு பேச்சுன்னு சொல்கிறேன். அந்த ரோடு SCT6 ரோடு 45 லட்சம் மதிப்பு. தடுப்பு சுவர் வந்து கிணத்துக்கிட்டலாம் கட்டியிருக்குது. இங்கே கட்டியிருக்குது, அங்கே கட்டி எல்லாம் 4 இடத்துல அந்த குப்பதாசன் வரைக்கும் கட்டியிருக்கு. 4-5 இடத்துல. இதுமாரி ஸ்கீமில் SCP 45 லட்சம், எலியும் மட்டும் 15 லட்சம், செங்கோடு விட்டு பிள்ளையார் செங்கோட்டுலாம் அது ஒரு 15-16 லட்சம். கிட்டத்தட்ட 30 வந்து ஒரு 50-80 லட்சத்துக்கு இப்போ வரைக்கும். அதேமாரி மலங்காடு மக்களை காட்டி தான் சக்திவேல் கடை ரோடு அது NNTயில் வாங்கியிருக்கு. NNTங்கிறது 3ல் ஒரு பங்கு கட்டிருக்கு. அந்த 3ல் ஒரு பங்கு இன்னைக்கு போடுறாங்க இந்த சபையில். 3ல் உங்க பிளாட்காரரும் சம்பந்தப்பட்டவங்க யாரும் காசு கொடுக்கல. ஒரு ரோடு 1 லட்சத்துக்கு 20% கமிஷன் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பொதுவாக வாங்குறது எல்லா கவர்மெண்ட்லேயும் வாங்குறது அதுதான் 20%. ஆனால் 33% கொடுத்தா ஒரு ரோடு வாங்கலான்னு நான் 3,30,000 ரூபாய் என் சொந்த பணத்தை கட்டி தான் அந்த ரோடு வாங்கினேன். யாருக்கிட்டையும் 10 லட்சம் வாங்கலை. காரணம் அந்த ரோடு போட்டால் தான் மறுபடியும் மேலே போக முடியும். அதேமாரி ஸ்கீமில் வாங்கினா 12 மீட்டர் ரோடு தான் வாங்க முடியும். 3.25 மீட்டர் தான் வாங்க முடியும். NNT மாரி ஸ்கீமில் வாங்கினா 20 அடி போடலாம், 22 அடி போடலாம், 5 மீட்டருக்கு மேலே ரோடு போட முடியும். அதனால தான் சக்திவேல் கடை ரோட 30 அடி ரோடு 2 பக்கம் ட்ரைனேஜ் கட்டி ரோடு போட்டால் 20 அடி போட்டால் மக்கள் தாராளமாக போடுவாங்க. அதனால தான் NNT அது வாங்கணும். இதுதாங்க உண்மையான நிலவரம். இந்த வேலையை நீங்கள் சொல்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. விரைவில் முடிச்சு கொடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்து சொல்லுங்கள். இப்போ நான் அந்த கலக்கிறேன்னா தடுப்பு குடிக்கிறத அதுமாரி தாங்க
மறுபடியும் நீ ஒரு லெட்டராக கொடுங்க அவருக்கு 40-30 குடும்பம் நாங்களும் வந்து காட்டி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க இந்த லெட்டர் இந்த பைப் அந்த பகுதி இப்போ இந்த கருப்போஸ் போட்ட முடியுங்களா அதெல்லாம் நீ பயன்படுத்திக்கலாங்க. அங்கிருந்து வெள்ளைய வட்டத்துக்கு மட்டும் தனி லைனாக அங்கிருந்து காப்பர் சாலர்லாம் அது செஞ்சிருக்கிட்டையும் விரைவில் அடிக்கிறாரு உட்கார வேண்டித்தானா இப்ப அங்க உட்காருங்க அவத்துல போட்டா தெரியாம அந்த பக்கம் போ ராணிய கடை போட்டு போடுறது எங்க அங்க உட்காந்து நீங்களே என்ன சொல்றது கேட்போம் வரோம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மனங்காத்துல இல்ல ரோடு எல்லாமே ஒவ்வொருத்தரும் காட்டுல கேக்குறீங்களா உங்க தலைவர் வருவார் போவார் எங்களை மட்டும் பார்த்தா கடிப்பீங்க. மக்களை தேடி மருத்துவம் கோடிக்காட்டுக்கு வேறீங்க இது நெய்க்காரப்பட்டிக்கு மலங்காடுக்கு மட்டும் பொண்ணு போட்டுருக்காங்க. இது நெய்க்காரப்பட்டிக்கு மலங்காடுக்கு தான் அந்த பொண்ணு. அங்க வேற ஒரு பொண்ணு அவங்க வந்து கன்சீவா இருந்து குழந்தை பிறந்தனால லீவ்ல இருக்காங்க. பிரியா நெடுந்தார் நண்பன் ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு இளவரசன் ஒய்ஃப் குடிவாசத்தியா பன்னீர் என்னோடய அங்கிருந்து ஒரு நர்ஸ் வராங்க காணாங்களா கோடிக்காட்டில் கவர்மெண்ட் தான் விளக்கமா சொல்லிட்டோம். இதுக்கும் விளக்கமா என்னால சொல்ல முடியாது. நடவடிக்கை எல்லாமே லெட்டர் வச்சிட்டோம். கவர்மெண்ட் செய்யணும். கவர்மெண்ட் ஆள்றது நீங்க கவர்மெண்ட் நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் நான் சாப்பிட்டாருண்ணா அவர் சாப்பிட்டு தான் வந்தாரு. இல்ல அவர் சாப்பிட்டு தான் வந்தாரு. மூச்சை காமிக்காது அங்கேயே பாரு. வயலாட்டுக்கு மேல என்ன புறம்போக்கு நிலம் என்ன இருக்குது, கவர்மெண்ட் நிலம் என்ன இருக்குது வயலாட்டுக்கு மேல கேட்டால எங்களுக்கு தெரியல. இந்த அங்கன்வாடி கேட்டீங்களாக்கா? கேட்டீங்களா? கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா பரவாயில்ல, நவுந்தீங்கன்னா பரவாயில்ல. வீட்டுக்கு கேப்ப விடுறா எங்க? அதெல்லாம் தப்பு. எந்த கேப்ப சொல்றாரு கை நின்றுக்கிட்டு? ஏன்னா நீங்க ஏரிக்குள்ள அவர் கேட்கறான்னு சொன்னீங்க. நாங்களும் உங்களை பல முறை கேட்டுக்கிறோம். கரமலை போறத கேட்டுக்கிறோம். அதுக்கு என்ன லைட்டு போட மாட்டேங்கிறீங்க? சரிங்க, நான் ஒரு சோலார் லைட்டா தான் ரெடி பண்ணலாம்ண்ணா. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கம்பம் போட்டு 1 வருஷம் வருமானம் போட்டா கூட அது பண்ண முடியாது. சும்மா நான் செய்யறேன் பண்றேன்னு சொல்றது சாத்தியம். நான் அங்க நைட்டு முதவிட இப்ப மோசம் பண்றாங்க. ஏரி கரை மேலங்கல்ல அந்த கரை லைட் பல லட்சம் வருங்க. இல்ல நான் ஒரு 4-5 லைட்டாச்சும் போடலாம். நம்ம தோட்டி அறந்தாமரம் போட கூட போதுண்ணா. கம்பம் போடாம கம்பத்துக்கு லைட் போட்டு நான் அங்க முதவிட நைட்டு எல்லாம் நம்ம ராவடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே நீங்க வந்தீங்க. எந்தெந்த கம்பத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த கம்பத்துக்கு நான் சுவிட்ச் வச்சு போட்டுருக்கேன். நம்ம ஒரு 100 அடிக்கு நம்ம சொல்ல போனா கூட நம்ம வாங்கல் போடலாம். நம்ம அறந்தாம்பரம் இருந்து முன்னாடி மட்டும் நம்ம ஏரி என்னன்னு மேடை வரமில்ல, அது ஒரு 3 லைட்டு போடலாம். இதே சோலார் லேசம்.
3 லைட் நம்ம சோலார் லைட் கூட போடலாம். அந்த கூட நீங்க போற மாதிரி போடலாம். ஏன்னா அது ரெடி பண்ண முடியாது. கம்பம் கிடையாது. கம்பம் வந்து கீழே தான் இருக்கு. காட்டு வரமா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மேலே சோலார் லைட் கூட ரெடி பண்ணி போகலாம். அது ஒரு கம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 2500 தான் வருது அமௌண்ட் போறதுக்கு. நம்ம சோலாரா அது போட்டாங்க. நம்ம எனி டைம் எதுவும் தேவை கேட்க தேவை நான் வாங்கிட்டேன். இங்கிருந்து போனா நான் நெய்காரப்பட்டி போல மூலாவரிக்கு சொன்ன ரூம் இதை விட்டா நெய்காரப்பட்டி இழந்ததுக்கு மேல கீழே பண்ணுறது வீடியோ எடுக்கிறதால இருக்கு. வீடியோ எடுக்கலாம். நான் கேட்கறது நெய்காரப்பட்டி வில்லேஜ்ல பொறுப்பாக இல்லையா? பஞ்சாயத்து எங்க இடம் இருந்தா அங்க இருந்து சுகாதாரம் சார் எப்படி சார் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? சரௌண்டி பக்கத்துல வாய்ப்பு நான் கேட்கறேன் சொல்லல. இப்ப மக்கள் முன்னாடி சொல்றேன். அண்ணா இப்ப துணை சுகாதார நிலையம் நம்ம நெய்காரப்பட்டி இருந்துச்சா? இப்போ 12 வருஷத்துக்கு முன்னாலேயே அது கட்டணம் பால் இருந்துச்சு. இப்ப அங்கன்வாடி கட்டணம் இருக்கோம். அந்த இடத்துல கட்டலாம்னு பார்த்தா அது இன்னும் பெருமாள் கோயில் பேர்லயே இருக்குது. பத்திரிகை அதெல்லாம் ஒரு 55 சென்ட் போன தடவை நாம வாங்கி வச்சிருக்கிறோம். அம்மா பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லி நீட்டி விட்டாங்க. என் வீட்டு நம்பர் தான் டிஃப்ரெண்ட். 2 நம்பர் தான் டிஃப்ரெண்ட். நம்பர்ல ஒன்று தான். அதான் உடனே கண்டுபிடிச்சு உரிமை வந்து கேட்க நம்ம உரிமை நம்மளுக்கு இவர் சொன்னாரு. ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்ரூம் டோர் போயிட்டு தான் சொல்றீங்க. சாக்கடைனா தான் போறீங்க. சாக்கடைனா போவாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. அப்புறம் எப்படின்னு அவர் சொல்றாரு? ஏற்கனவே அதுல பாத்ரூம் மட்டும் சொல்லி 1 லட்ச ரூபா பணம் ஒதுக்குனாங்க. கேட்கவும் கூடாதுங்கிறீங்க. கேட்டா நம்பர் போக கொடுத்துட்டாங்கன்னா புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால 2 பிரச்சனை தான். தண்ணி என்ன ரோடு பைப்பு வெட்டி கடை போகிறோம் அது 4 ரோடு மட்டும் ஐடியா இருக்குன்னா அடுத்த சம்பாதிக்கணும். பஞ்சாயத்து தலைவரா அந்த ஸ்கூலுக்கு அந்த கல்லு பறிச்சு தர நீங்க. மழை காலத்துல பிள்ளைங்க எல்லாம் கீழே விழுந்து கை காலெல்லாம் உடச்சிட்டு வருது. மழை காலம் வந்துச்சுன்னா வலிக்கு வலிக்கு ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் போய் உழுவுதுங்க. இந்த வருஷம் ஏப்ரல்ல மேல பண்றது கிராம சபையில அவர் சொன்னதான் அந்த மறுபடியும் அதை நினைவுட்டி அந்த அவங்க பண்டைய வாங்கி இப்போ சீக்கிரம் பார்த்து செஞ்சு கொடுங்க. அதை என்ன தீர்மானம் சொல்லுங்க. எழுதுறீங்களா? அந்த பாத்ரூம் வந்து வேற பாத்ரூம் நேற்று கேட்டேன். முன்னாள் நாள் ஓட்டு ஒரு முதல்ல பைப் வீட்டில் பின்னாடி வச்சு
எத்தனை திருமணம் போனது நோட்டு தானே பெருசா இதுதானே திருமணம் நீதி போட்டு போட்டு வாங்கி வெஜிடேரியன் வீட்டில் பத்திரமா என்ன பண்றதுன்னா பெரிய லாரி வந்து அந்த காலை உடச்சு இந்த காலை ரெண்டு வைக்கிறோம் அந்த நேம் போர்டு அடிக்கிறது பல தடவை உடச்சு வைக்கிறோம் காலைல போகும்போது நாங்கள் எடுத்து வைக்கிறோம் தீர்மானம் 3 தடவை போட்டாச்சு. அவங்க சொல்லி 3 தடவை போட்டு கொடுத்தாச்சு. இப்பயும் கூட தீர்மானம் வச்சு கொடுக்குறேன். நாளைக்கு கூப்பிடுறேன். நீ கேட்கறது வேஸ்ட். அதையா கேட்குறீங்க? கிராம சபை கூப்பிட்டுருங்க. சரிண்ணா, உங்க அண்ணன் தான் தெரியுமில்லண்ணா, அங்கே போறீங்களா? உங்க அண்ணன் சொல்லுங்கண்ணா. ஆட்டா நான் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் கட்சியில இல்லையா. இன்னைக்கு தானே சொல்றீங்க அண்ணன் போறீங்களா, அவர்கிட்ட சொன்ன நடவடிக்கை இருப்பானா என்ன? நீங்க கூட நாங்க தான் கேட்டோம். எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் கட்சியில இல்லையா, எந்த கட்சியிலும் கிடையாது. ஒரு அப்போது மட்டும் வந்து வேறு வருவாங்க. பேரிகடை வச்சு மக்கள் உயிர் காப்பாற்றணும். மக்களுடைய அனைத்து மக்களுடைய கோரிக்கை இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஏக்கர் இருக்கு. எல்லா விவசாய நிலமும் தொழிலாளரும் எல்லா தொழிலையும் இங்க இருக்கிற மக்களுக்கு அதுதான் ரோடு. நாங்கள் இதை கடந்து தான் போய் வரணும். வேற ரோடு இல்லைங்களா? அது கட்டிங் ரோடு பேரிகடை கண்ணிக்கு பாம்பு இல்ல லாரி இறங்கி ஓரம் என்ன சொல்லுதுன்னா விளம்பர கொலை தான் வச்சிருக்கிறோம் சார், நாங்க தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வைக்கிறது நல்லதுதான். நீங்க வைக்கலன்னா அந்த பேர்காட்டை எடுத்தீங்கன்னா அவங்க வேகமா வந்து அடிச்சு போயிடுறாங்க. இப்ப நீங்க வைக்கிறது நல்ல விஷயம், அதை இன்னும் கொஞ்சம் குறிக்க வைக்கணும். நீங்க உயர்வா வைக்கிறீங்க, ஏரியில சந்து இல்லைங்க சார். பேர்காடு வைக்கிறாங்க, காலையில பாத்தீங்கன்னா அந்த பேர்காடு ஆமா அது எத்தனை நாளைக்கு வைக்கிறாங்க அப்படின்ட்டு அடுத்த அதிகாரி வந்தாலும் கிட்டத்தட்ட எங்க பகுதி மக்கள் வந்து ஒரு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு மூலம் மாதிரி நாங்கள் ஒரு சோசியல் ஒர்க்காக செய்யலாம். கொஞ்சம் வயசு எத்தனை அந்த வயசு பொதுமக்கள் இந்த பசங்க அவங்க எத்தனை 7 பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்து மாற்ற முடியாது உங்களால் பேசணும். நாங்கள் பேசலாம், நாங்கள் 2 பேரும் இதில் நாங்கள் போகிற ஒரு டீம் மெக்காலிட்டி மக்கள் சனி சொல்லி வேலை செய்யுது. எல்லாம் தெளிவாக தான் நம்ம பஞ்சாயத்துக்கு நாங்கள் வேலை செய்வோம். இங்கே மட்டும் இல்லை, வேறு பஞ்சாயத்து எங்கள் ஹெல்ப் வரோம். அவங்க பட்டி பேசணும், தைரியமாக பேசணும். ஓட்டு போடுறது ஓகே இல்லை, உன் உரிமை நீ தான் கேட்கணும், நாமளும் கேட்க முடியும். எல்லாத்தையும் உரிமை கேட்கும்போது என்ன நாங்கள் வரோம், நீங்கள் இல்லை. இப்போ சொன்னார் அது எல்லாம் தண்ணி பிரச்சனை கேட்டீங்க கம்முன்னு அவர் தான் கேட்டார். ஒரே அவர் மாவட்ட ஜலசுலேருந்து போகிறாங்க. நீ தினைக்கும் போய் பார்த்து வரீங்க, ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் பெரியாரா கேள்வி கேட்குறவன் முட்டாளமா முட்டாளான்ட்டு போகிறேன். முட்டாளாகிறவனா அவங்க முன்னாடி அவனை பற்றி தெரியும். என்னன்னா
தான் படிச்சது. ஓ அந்த பேரிகார்டு ஆக்ஷன் இருக்குது. பேரிகார்டு என்ன டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் விழிப்புணர்வு 108 புரியுது பேரிகார்டு அவங்க ஆமா நான் தெரிஞ்சிருங்க இப்பதான் இந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லை படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒய்ஃப் எனக்கு தெரியாது. இந்த போதைக்கு அடிமையாகி அவங்கள அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க. பல பிரச்சனைகள் இந்த ஏரியாவில் நடக்குது சார். இது காவல்துறை வந்து இந்த கிராம சபை கூட்டம் தான் சொல்றேன். இது இந்த பகுதிக்கு வந்து நாங்கள் பலமுறை எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறோம். பேசியிருக்காங்க. தனியா போய் கேட்டால் நீ யாரும் கேட்க போயிருந்தாங்க. அதனால முன் வந்து யாரும் சொல்ல மறுத்து சார் இதே பிரச்சனை அங்கே கோடிக்காட்டிலையும் நடக்குங்க சார். பகுதியில் ரெட்டை கிணறு முழுசு குடும்பமாகவே சாராய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நீங்கள் நடவடிக்கை நிறைய விற்கிறாங்க. ஒரு மணி விடிய விடிய போக்குவரத்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு யாருன்னு ஆளுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு சப்போஸ் திடீர்னு போயிட்டா எங்களுக்கு காவல் நிலையம் போக்குவரத்து. நம்ம கோடிக்காடு ஏரியில ஸ்கூல் பசங்களே வந்து டப்பால போட்டு போக போற மாதிரி போக டப்பா யூஸ் பண்றாங்கண்ணா. அது ஏரி கரை மேல தெரியும். அதுதான் கேட்குறேன் வந்தால் தான் மாமாடுறாங்க. இங்கே வந்து நாயம் தான் எங்கே யாரும் வந்தால் தானே எல்லாம் பாடல உள்ள போடுறாங்க. அந்த போட கொஞ்சம் பாடலாம் அதான் கொடுக்குறாங்க தான். அதுதான் சொல்லுங்க யாருமே கிடையாது. அதுதான் நான் வந்து லைட் போடுறேன். 1 கிலோமீட்டருனா ஒரு லைட் வசதி எதுவும் கிடையாது. குடிக்கிறது கஞ்சா போடும்போது எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. ஸ்கூல் பசங்க இருக்கிறாங்க. நைட் டைமில் யாருமே போக ஸ்கூல் குழந்தைங்க போயிட்டாங்கன்னா இங்கே தம்மனை இப்படி குறைஞ்சி இப்படி பூலா வரி போகிறாங்க. எல்லாருமே அந்த ரோட்டை தான் போகிறாங்க. குழந்தைங்க ஒரு லைட் இல்லை எவனோ ஒருத்தர் தான் கொடுக்குறாங்க. நாங்கள் எதாவது யாரும் கை சொல்கிறோம். நாங்களே ஒரு 2-3 வயசுல அப்படி சொல்கிறாங்க. ஒரு 4 லைட்டு போடுறாங்க. இல்லை சோறாது